சேலம் அருகே பழுதான சாலையை சீர் செய்து தருமாறும், இல்லையென்றால் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மக்கள் எச்சரித்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்கரகிரி அருகே தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த சிமெண்ட் ஆலைக்கு கடந்த பல வருடங்களுக்கு முன்பு தண்ணீர் தேவைக்காக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள காவிரி ஆற்றில் இருந்து ஈரோடு சேலம் மத்திய சாலை வழியாக 10 கிலோமீட்டருக்கு ராட்சச குழாயின் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. மேலும் பல வருடங்களுக்கு முன்பு குழாய்கள் அமைக்கும் பொழுது இந்த பகுதியில் சாலைகள் குறுகலாக இருந்ததாகவும், போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் நோக்கில் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சாலைகளை விரிவாக்கம் செய்யும் பொழுது சிமெண்ட் நிறுவனத்திற்காக போடப்பட்ட குழாய்களை சாலையோரம் மாற்றியமைக்காமல் விரிவாக்கம் செய்யப்பட்டதால் சாலையின் நடுவே உள்ள குழாய்களில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருவதாகவும், சாலைகள் ஆங்காங்கே பழுது ஏற்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளதாகவும், கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் வயதானவர் ஒருவர் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்றும், அதேபோல் பள்ளிப்பாளையம் பகுதியை சார்ந்த ஒரு குடும்பத்தினர் பழுதான சாலையை கடக்கும் பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்ததாகவும், குறைந்தது ஒரு நாள் ஒன்றுக்கு இப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும், இல்லையென்றால் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.